ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் டிஃபனுக்கு இட்லி தான் வச்சுருக்கோம். அப்புறம் வடை, மசால் வடை. அதுக்கு சைடிஷ் இட்லிக்கு சைடிஷாக தக்காளி சட்னி வச்சுருக்காங்க. அரைச்சி விட்ட தக்காளி சட்னி வச்சுருக்காங்க. இந்த ரெசிபி நாங்கள் அப்புறம் போஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் வடைக்கு தொட்டுக்க கெட்டி சட்னி. வாங்க போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு மதிய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு மதியம் என்ன மாமி ஸ்பெஷல்? இன்னைக்கு நாட்டுக்கோழி கறி குழம்பு, தக்காளி ரசம். எல்லாருக்கும் தேங்காய் சோறு திண்டு போர் அடிச்சிருச்சான். ஆமாம், அதனால் இன்னைக்கு ஒயிட் ரைஸ் தான். ஒயிட் ரைஸ் போட்டாச்சு. இல்லைன்னா ஒரு முழு கோழியா? ஒரு 1.5 கிலோ கோழி வாங்கி அப்படியே வித்தவுட் பண்ணிட்டு 1.25 கிலோ இருக்குது. சரி, இப்போ அதை க்ளீன் பண்ணிடுறீங்களா நீங்கள்? நான் க்ளீன் பண்ணிட்டு வர்றேன். சரி, என்ன இருக்குது அடுப்பில்? ஓப்பன் பண்ணுங்க. ஒயிட் ரைஸ். ஓகே, இதுக்கு தக்காளி ரசத்துக்கு தக்காளி மாமி இருந்தால் எல்லாம் நுணுக்கி வச்சுருக்காங்க. ரசத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே நுணுக்கி வச்சுருக்காங்க. தக்காளி நாங்கள் எப்பயுமே சுட்டு தான் போடுவோம், அதனால் அது சுட்டுட்ருக்கு. இந்த தக்காளி வெங்காயம் எதுக்கு? இது நாட்டுக்கோழி குழம்புக்கு. சின்ன வெங்காயம் தான் போட்டு தாளிப்பாங்க மாமி எப்பயும். அவங்க தான் உரிச்சு வச்சுருக்காங்க. தக்காளி நறுக்கி வச்சுருக்காங்க. இந்த குக்கரில் என்ன இருக்குது? குக்கரில் ஒரு ஸ்பெஷல் சூப்பு. இது ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு போட்டிருக்கோம். டீ போட்டு கொடுப்போம்ல சாப்பாட்டு முடிச்சு, அந்த நேரத்தில் இந்த சூப்பை கொடுத்துடலாம் அப்படின்னு இன்னைக்கு போட்டாச்சு. ஆமாம், இன்னைக்கு மட்டனும் எலும்பு வாங்க சொல்லியிருப்பாங்க. இது பிரஞ்சு. ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு இடையில பிரஞ்சு. லீவில் இருந்தால் எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு இடையில ஒரு டீ குடிப்பாங்க, ஏதாவது குடிப்பாங்க. அந்த டைமில் இன்னைக்கு சூப்பு போட்டாச்சு. நல்லா காரசாரமாக பெப்பர்லாம் போட்டிருக்கு. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. மாமி தாளித்து ஊற்றிருக்காங்க. என்ன மாமி, சோறு வந்துருச்சா? அந்த வடிக்க போகிறேன். வந்துருச்சு. இது கோழியை தாளிச்சு விட்ருக்கேன், வேகுது. எண்ணெயில் வெந்துக்கிட்டு இருக்கு. அதனால மசாலா கரைச்சி ஊற்றணும். சரி, வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். யாரா இது? யாரா இவன்? குட்டி பையன் முகமது வருஷங்க நந்தூருக்கு ஹாய் சொல்லு. என்ன தேடுற பாரு. முகமது அப்படியே போட்டு தூக்கி போட்டுருணும், அப்படிதானே? சோறு வெந்துருச்சு. இப்போ இது நம்ம நைட்டுக்கும் சேர்த்து தான் நாங்கள் ஆக்கியிருக்கோம் சோறு. அதை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நாட்டுக்கோழி குழம்புல, அதனால் நைட்டுக்கும் சாப்பிடுவாங்க சோறு. அதனால் நைட்டுக்கு சேர்த்தே வடிச்சாச்சு. ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்ருக்கோம். எப்படியும் திருப்பி சூடு பண்ணுவோம். நல்லா ஹாட் பாக்ஸில் இருந்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சூடாக தான் இருக்கும். அந்த சூடே போதுன்னா ஓகே தான், இல்லைன்னா சூடு பண்ணி கொடுத்துக்கலாம் மறுபடியும். இது எக் ரைஸுங்க, வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு 2 பேர் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட மாட்டோம், அதுக்காக எங்களுக்காக எக் ரைஸ் செஞ்சுருக்கோம். ஆமாம், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், சைடிஷ்க்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் தாங்க. சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா நெய் நிலவுமா இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப குழம்பா வைக்கல, கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கோம். ஏன்னா நல்லா ரசமும் வச்சுருக்காங்க மாமி. எங்கள் வீட்டில் எப்பயுமே தக்காளி மிளகாலாம் சுட்டு போட்டு தான் ரசம் வைப்போம். ஒயிட் ரைஸும் ரெடி ஆயாச்சு. சாப்பிட்லாமா? வாங்க. நல்லா இந்த நாட்டுக்கோழி குழம்ப சென்டரில் வச்சு கிரேவி கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்குது. நல்லா ஊற்றி இது கூட ரசமும் ஊற்றி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். ஆனால் எனக்கு கிரேவி ஊற்றி சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும்.
யார் யாருக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் கிரேவி ஊற்றி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்லாமா? சுடுது செம்மையா. இந்த கறி அப்படியே இதில் வச்சு பெரட்டி ஒரு வாய்ஸ் வச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே சுட சுட இருக்கு. சாப்பிடுங்க. ஓகேங்க, vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். வேற ஒரு வீடியோவில் பார்க்குறோம். பாய்.